ஹலோ குட் மார்னிங். சரியா சத்தம் சவுண்ட்ஸ்? ஹலோ குட் மார்னிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கடைசியாக இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டரை எவ்வாறு பாவிக்கலாம் என்றும் அரிய கோணத்தை எவ்வாறு காணலாம் என்றும் மற்றது இழிவில கோணத்தை எவ்வாறு காணலாம் என்றும் நாங்கள் கணிப்புகள் ரீதியாக செய்து பார்த்திருந்தோம். இன்றைக்கு இந்த பாஸ் பேப்பர் எவ்வாறு கேள்விகள் அணி இருக்கின்றதை பார்ப்போம். அதில் இப்போ 2006 அந்த பாஸ் பேப்பரை ஃபர்ஸ்டாக நாங்கள் எடுப்போம். 2006 ஏ லெவல் பாஸ் பேப்பர். உங்கள்கிட்ட புத்தகம் இப்போ கையில் இருக்குதோ பார்த்து கொள்ளுங்க. ஏ லெவல் 2006. 2019லையும் அதே கேள்வி வந்திருக்குது. அதே போன்ற ஒரு கேள்வி நாங்கள் இப்போ 2006 இருக்கா பார்ப்போம். பாஸ் பேப்பர் இருக்கா எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். முதலாவது கேள்வி இப்படியே வாசிக்கிறேன் பாருங்க. அவ்வளோ கஷ்டம் இல்லை. நாங்கள் படித்த பகுதி ரெண்டு பேரும் மிக மிக விரைவாக செய்து கொண்டு போகலாம். நான் ஃபர்ஸ்டா 2006 செய்ய போறேன். அடுத்தது 2019 பேப்பரை செய்ய போறேன். சரியோ? ரெண்டையும் ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. 2006 2019. சோடியத்திலிருந்து காணப்படும் ஒளிக்காக கண்ணாடியின் முறிவுச்சுட்டி எண்ணெய் துணிவதற்கு திருசியமானி சோடிய விளக்கண்டா சோடியம் லேம்ப் என்று சொல்லப்படும். அது மின்முறையால தொழிற்பட செய்யலாம். அது நாங்கள் சுவிட்சில் போட்டோன்னே மஞ்சள் நிற ஒளியை பெற்றுக்கொள்ளலாம். சுபாலை கண்ணாடி அரியம் தரப்பட்டுள்ளன. அளவுகளை பெற முன்பாக திருசியமானிய சில செப்பஞ்செய்கைகளை செய்ய வேண்டும். இதுவும் படிக்கிட்டோம். சில செப்பம் செய்கைகளை செய்ய வேண்டும். திருசியமானியின் படம் நான் உனக்கு அனுப்பியிருந்தேன். நான் இதில் சென்ட் பண்ணியிருந்தேன், பார்த்திருப்பீங்கள். அப்போ திருசியமானியின் சில பகுதிகளை செப்பம் செய்ய வேண்டும் என்று கேட்கப்பட்டு புத்தகம் உங்களோட கைவசம் இப்போ இல்லாட்டியும் நான் வாசிக்கும் பொழுது நீங்கள் அதை செய்து கொண்டு போனால் சரி, விளங்கினா சரி. சரியா? முதலாவது ஏ பார்ட் என்ன கேள்வி என்று பார்ப்போம். இப்போ ஏ பார்ட் உங்களுக்கு கேள்வி வந்து திருசியமானியின் இரு பகுதிகளை அதன் மையத்தினோடு செல்லும் நிலைக்குத்து அச்சு பெற்றி ஏனைய பகுதிகளை சாராமல் சுழற்றலாம். அவ்விரு பகுதிகளையும் பட்டியல் படுத்துக. நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஒரே ஒரு ஆள்தான் என்ன செய்யப்படும், நிலையான பகுதி என்று சொன்னால் ஒரே ஒரு ஆள்தான். மற்றதெல்லாம் மற்ற ரெண்டு பகுதிகளும் சுற்றப்படக்கூடியது. அப்போ ஒன்று சாராமல் சுற்றப்படக்கூடிய இரண்டு பகுதிகளை கேட்டிருக்குது. ஒன்று அரிய மேசை. ஆன்சர் சரியா? அரிய மேசை பிரிசிம் டேபிள் என்று சொல்றது. அரிய மேசை பிரிசிம் டேபிள். அரிய மேசை முதலாவது ஆன்சர். ரெண்டு பகுதி கேட்டிருக்கு, ஒன்று மட்டும் கேட்கல. ரெண்டு பகுதி கேட்டிருக்குது. அப்ப ரெண்டாவது பகுதி என்ன சொல்லுங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு தெரியும். தொலைகாட்டி. தொலைகாட்டி அதை சுற்றலாம். தொலைகாட்டியையும் சுற்றலாம். டெலஸ்கோப். தொலைகாட்டி டெலஸ்கோப். இதுதான் முதலாவது கேள்வி பகுதிக்குரிய ரெண்டு ஆன்சர்ஸ். ஏ பாட்டுக்குரிய ரெண்டு ஆன்சர். அரிய மேசை, தொலைகாட்டி. இப்படி மாறியும் கேட்கப்படலாம். திருசியமானியில் நிலையான பகுதி எது என்று கேட்கப்படலாம். மாறி கேட்கப்படும். இது விட எதிர்மறையான கேள்வி நிலையான பகுதி. அப்படி என்று கேட்டால் நேர் வரிசையாக்கி என்று மட்டும் சொல்லுவோம். அதுவும் நாங்கள் நோட்ஸ்ல தந்திருக்கிறோம். ஏ பார்ட். அப்ப இந்த கேள்விக்கு ஏற்றபடி விடையை நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்ப நாங்கள் ஏ பார்ட் விடை எழுதிட்டோம். அடுத்த பி பார்ட்டுக்கு போறோம். அப்ப பி பார்ட் என்ன கேள்வி என்று பார்ப்போம். பி பார்ட் தூரப்பொருளுக்கு குவியப்படுத்துவதன் மூலம் திருசியமானியின் தொலைகாட்டி சமாந்தர ஒளிக்கு செப்பம் செய்யப்பட்டுள்ளது. மாணவன் ஒருவன் தொலைகாட்டியினூடாக கேள்வியில தேவையில்லை. உங்கள்கிட்ட எல்லார்டையும் பாஸ் பேப்பர் புக் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வாறு இல்லாட்டியும் நீங்கள் கேள்வியை நீங்கள் சொல்லேக்கள் நீங்கள் கிரகிச்சா காணும். அவ்வாறு பாஸ் பேப்பரை எடுக்கும் பொழுது நீங்கள் ஆன்சரை வேணா எழுதி வைங்க. மற்றபடி கேள்வியை கிரகிச்சா காணும். சரியோ? ஒரு தூரப்பொருளுக்கு குவியப்படுத்துவதன் மூலம் திருசியமானியின் தொலைகாட்டி சமாந்தர ஒளிக்கு செப்பம் செய்யப்பட்டுள்ளது. மாணவன் ஒருவன் தொலைகாட்டியுடன் அவதானித்தவாறு பொருளின் பிம்பம் நிமிர்ந்ததா தலைகீழானதா என்று கேட்கப்பட்டது. அப்ப
இது உங்களுக்கு வெளிப்படையாக தெரிந்த விடயம். தொலைக்காட்டியில எப்பொழுதும் உருச்சிருத்த தலைகீழான பிம்பம் பெறப்படும். இதை போட்டுக்கிறீங்க என்னென்ன கேட்டுக்கிட்டா சொல்லுங்க, நிமிந்ததா தலைகீழானதான் கேட்டிருக்குது. அப்ப தொலைக்காட்டியில எப்படி பெறப்படும் சொல்லுங்க. அப்ப உருச்சிருத்த இல்ல ஒரு பெருத்த. சரி, ஒரு பெருத்த பெரிய கேட்கையில உருளின் பிம்பம் நிமிந்ததா தலைகீழானு கேட்டிருக்குது. ஆகவே தொலைக்காட்டில இப்படி ஒரு பொருளை நாங்க பார்த்தமாக இருந்தால் இப்படித்தான் தெரியும். அப்ப இது என்னது? தலைகீழானது. அப்ப பிம்பம் தலைகீழானது. உங்களுக்கு பொருளின் பிம்பம் நிமிந்ததா தலைகீழானு கேட்கப்பட்டிருக்குது. அப்ப பிம்பம் தலைகீழானது. தலைகீழானது மாயமானது என்று கேட்கப்பட்ட மாயமானது எழுதலாம். கேட்கப்படல பொருளின் பிம்பம் மீந்ததா தலைகீழான கேட்கப்பட்டிருக்குது. அப்ப ஆன்சர் வந்து தலைகீழானது. தலைகீழானது. தலைகீழானதுன்னு எழுது. பி பாட்டுக்கு ஆன்சர் வந்து தலைகீழானது. எப்படி சுகமான கேள்விகள் கேட்கப்பட்டு பாருங்க. நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்து கொண்டு போனீர்கள் என்றால் பிரச்சனை வராது. சி பாட்டை பாருங்க. சி பாட். இப்பரிசோதனையில் மாணவன் ஒருவன் பார்வை துண்டு தொலைகாட்டி நேர்வரிசையாகியவற்றை சமாந்தர ஒளிக்காக செப்பம் செய்துள்ளான். முதலாவது மாணவனில் இருந்து வேறுபட்ட அண்மை புள்ளியுடைய இரண்டாம் மாணவன் ஒருவன் பரிசோதனையை தொடர்ந்து செய்ய வேண்டி உள்ளது. இரண்டாம் மாணவன் மறுபடியும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு செப்பஞ்செய்கை யாது என்று கேட்டிருக்கு. நாங்கள் படிச்சிருக்கிறோம். இந்த பார்வை துண்டு வில்லை அது எப்படி இருக்கும் என்றால் ஒரு சேர்மான வில்லையாக இருக்கும். சரியோ, அதுல இங்க குறுக்கு கம்பி ஒன்று இருக்கும். இந்த குறுக்கு கம்பி தெளிவாக தெரியும் பொருட்டு இந்த பார்வை துண்டு வில்லையை முன்பின்னாக நகர்த்த வேண்டும் என்று முன்னு படிச்சிருக்கிறோம். சரியோ, அப்ப முன்பின்னாக நகர்த்த வேண்டும் என்று படிச்சிருக்கிறோம். இது இந்த மாணவன் பார்க்கிறாள் கண்ணுண்ட அண்மை புள்ளி தொடர்பானது. அதாவது உதாரணமாக ஒரு ஆளுக்கு 25 சென்டிமீட்டர் தூரத்துல இருக்கிற பொருட்கள் மிக தெளிவாக தெரியும் என்றால் குறைந்த தூரம் 25 சென்டிமீட்டர், இன்னும் ஒரு ஆளுக்கு 30 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள பொருட்கள் தெளிவாக தெரியுமாக இருந்தால் என்ன செய்யணும் சொல்லுங்க. அப்ப என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க பாவம். அப்ப 20 பார்வை துண்டை சிலர் வந்து இப்ப 25 சென்டிமீட்டர்ல தெரியக்கூடிய ஒரு ஆள் நாங்கள் பிம்பத்தை இதுல பிம்பம் குறுக்கு கம்பியில பிம்பம் படத்துல வரும். அவர் 25 சென்டிமீட்டர்ல வச்சிருப்பார். பிம்பத்தை எவ்வளவு தூரத்தில் வச்சிருப்பார்? இதோட பிம்பம் இங்க வரும். குறுக்கு கம்பியில பிம்பம் 25 சென்டிமீட்டர் தூரத்தில் வரக்கூடியதாக இதை முன்னோக்கி நகர்த்தி பின்னோக்கி நகர்த்தி வச்சிருப்பார். இப்ப 30 சென்டிமீட்டர் தூரமுடைய ஒரு ஆள் நோக்கும் பொழுது அவருக்கு இந்த குறுக்கு கம்பி தெளிவாக தெரியாது. அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யணும் சொல்லுங்க. அப்ப பொருட்தூரத்தை கூட்ட வேணுமாக இருந்தால் கண்ணை நோக்கி என்ன செய்யணும்? இந்த வில்லையை நகர்த்த வேண்டும். அப்ப கண்ணை நோக்கி நகர்த்தும் பொழுது பிம்பத்தூரமும் கூடும் பொழுது 30 சென்டிமீட்டர்ல திருப்பி உங்களுக்கு பிம்பம் பெறப்படும். எதிர பிம்பம் பெறப்படும்? குறுக்கு கம்பியில பிம்பம் பெறப்படும். எனவே அப்ப வேறு ஒரு ஆள் இந்த பரிசோதனை செய்ய முற்படும் பொழுது என்ன செப்பஞ்செய்ய செய்ய வேண்டும் என்பதுதான் கேள்வி. அப்ப அந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன? பார்வை துண்டை செப்பம் செய்தல் வேண்டும். ஆகவே இதுக்கு நான் விளக்கம் தான் தந்திருக்கிறேன். இதெல்லாம் நீங்க எழுத தேவையில்லை. அப்ப இந்த விளக்கம் நீங்க எழுத தேவையில்லை. இந்த இதுக்குரிய விடை வந்து இதுதான். இந்த விடையை மட்டும் எழுதி கொள்ளுங்க. இந்த விடை எப்படி வரும்? விடை எப்படி வரும் சொல்லுங்க. அப்ப விடை வந்து உங்களுக்கு எப்படி வரும்? அப்ப இந்த கேள்வி வந்து பரிசோதனை மாணவன் ஒருவன் பார்வை துண்டு தொலைக்காட்டி நீர்வரிசை சமாந்தர ஒளிக்காக செப்பம் செய்துள்ளான். முதலாவது மாணவன் வேறுபட்ட அண்மை புள்ளியுடைய இரண்டாம் மாணவன். அண்மை புள்ளி என்று சொன்னால் என்ன? அண்மை புள்ளி என்று சொன்னா என்ன சொல்லுங்க. அப்ப ஒரு பொருளை தெளிவாக பார்க்கக்கூடிய இழிவு தூரம். இப்ப நீங்க கையை வச்சுக்கொண்டு பார்த்து கொண்டு போகும் பொழுது நல்லா கிட்ட கொண்டு போனா உங்களுக்கு கை தெரியாது. அவர் குறிக்கப்பட்ட இழிவு தூரத்துல வைக்கும் பொழுதுதான் இந்த பொருளின் பிம்பம் சிறப்பாக உங்களுக்கு கண்ணுக்கு தோற்றமளிக்கும். எனவே இந்த இவ்வாறான இழிவு தூரத்தை தான் சொல்லுவோம் அண்மை தூரம் என்று நாங்கள் பின்னால படிப்போம். கண் சம்பந்தமாக படிக்கும் பொழுது படிப்போம். சரியா? அப்ப இப்ப என்ன செய்யணும் என்றால் சீப்பகுதியில கேட்கப்பட்டிருக்கு இரண்டாம் மாணவனை பரிசோதனை தொடர்ந்து செய்ய வேண்டியுள்ளது. இரண்டாம் மாணவன் மறுபடியும் செப்பஞ்செய்த ஒரே ஒரு செப்பஞ்செய்கை யாது? பார்வை துண்டை செப்பம் செய்தல். பார்வை துண்டு. பார்வை துண்டு. இதுக்கு வேற ஒரு பேர் என்ன? கண்வில்லை. கண்வில்லை என்றும் சொல்லலாம். பார்வை துண்டு
செப்பனிடப்படுதல் வேண்டும். செப்பனிடப்படுதல் வேண்டும். படுதல் வேண்டும் என்று போடும். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். சி பகுதிக்குரிய ஆன்சர் பார்வை துண்டு கண் வில்லை செப்பனிடப்படுதல் வேண்டும். இதுதான் இந்த சி பகுதிக்குரிய ஆன்சர். ஒரே ஒரு செப்பன் மற்றது ஒன்றையும் கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நாங்கள் ஏ பி சி என்ற 3 பகுதிகளுக்கு விட எழுதிட்டோம். அடுத்த டி பகுதிக்கு போங்க. டி பகுதியும் நாங்கள் படித்த விடயம்தான் வருது பார்ப்போம். அப்ப டி பகுதி அரியமேசையை மட்டமாக்குவதற்கு ஒரு ஏயில் காணப்படுகின்றவாறு PQR தரப்பட்டுள்ளது. PQR என்ன? அரியமேசை அரியத்தின் முறிவோரங்கள் தரப்பட்டிருக்கு. அரியமேசை மீது வைக்கும் விதத்தை உருபியில் வரைக. எவ்வாறு வைக்கலாம் என்று உங்களுக்கு உருபியில வரைந்து காட்ட சொல்லி கிடக்கு. அப்ப நாங்கள் புதிய பேஜுக்கு போவோம். எவ்வாறு வரையலாம் என்பதை ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அதன் அடிப்படையில் வரைய பார்ப்போம். அப்ப அரியம் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இதெல்லாம் படித்த விஷயத்தை தான் இப்ப திருப்பி ரிவைஸ் பண்றோம் கேள்வியில. அப்ப இதுல உங்களுக்கு EFD என்ற நாங்கள் வேற வேற எழுத்துக்கள் போட்டிருப்போம். இதுல உங்களுக்கு EFD என்ற ஸ்க்ரூ என்ற புள்ளிகள் தரப்பட்டிருக்கு. தரப்பட்டிருக்குது. அப்ப இதுல ஒரு சமாந்தர கோடு உங்களுக்கு கலராகத்தான் இந்த படங்கள் வெறுமனே நினைக்கிறேன். அப்ப உங்களுக்கு சமாந்தர கோடு ஒன்று வரையப்பட்டிருக்குது. இன்னும் ஒரு சோடி சமாந்தர கோடு வரையப்பட்டிருக்குது. உங்களுக்கு அரியம் தரப்பட்டிருக்குது. இந்த பக்கத்துல சின்ன படமா கீறன் அரியம் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இது P, இது Q, இது R. இது கரடான மேற்பரப்பு சொல்லப்பட்டிருக்கு. கரடான மேற்பரப்பு சொல்வது கிரவுன் முகம் என்று கூறப்படும். இது அரியக்கோணம் A. அப்ப நாங்கள் படிச்சிருக்கிறோம் என்ன செய்யணும்னா அரியக்கோணத்தை இயலுமான அளவு மையத்தில் வைக்கணும். அதே நேரத்தில் யாதாயினும் ஒரு முறிமுகத்தை என்ன செய்யணும்? தரப்பட்ட கோடுகளுக்கு செங்குத்தாக வைக்க வேண்டும். ஆகவே இப்படி வைத்தால் போதுமானது. இந்த மாதிரி வைத்தால் போதுமானது. இப்ப யாதாயினும் ஒரு முறிமுகம் என்று சொன்னால் PQவை நான் எடுப்போம். PQவை கீறி இதை 90 பாயம் மார்க் பண்ணிக்கொள்ளும். இதை P என்று போடுங்க, இதை Q என்று போடுங்க. பிறகு அரியத்தை கம்ப்ளீட் பண்ண வேண்டிய வேலை கொண்டது. இப்படி கம்ப்ளீட் பண்ணிவிட்டீங்கன்னா சரி. இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணா சரி. அப்ப நீங்க செய்ய வேண்டிய விஷயம் இதுல 90 பாகியம் மார்க் பண்ணி காட்ட வேண்டும். இது முக்கியமான விஷயம். இந்த P என்பது இயலுமான அளவு மையத்தில் வரும். இதுதான் இந்த கேள்விக்குரிய விடை. PQR விடத்தில் ஆரப்படும். அப்ப யாதாயினும் ஒரு முறிமுகம் இந்த தரப்பட்ட சமாந்தர கோடுகளுக்கு செங்குத்தாக வைக்கப்படல் வேண்டும். அப்ப இந்த விஷயத்தை நீங்கள் படத்தில் கீறி இருந்தால் உங்களுக்கு இந்த ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கப்படும். அப்ப P வந்து மையத்தில் இருக்க வேண்டும், 90 பாகையில இருக்க வேண்டும். 2 விஷயங்களும் இதுல இருந்திருந்தால் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கப்பெறும். இது நாங்கள் நோட்ஸ்ல படித்த ஒரு விடயம். டிரெக்டாக நீங்கள் ஞாபகம் இருந்தால் டெஸ்ட்டுக்கு அதை செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே ஒரு மீள் பயிற்சியின் மூலம்தான் கூடிய புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபடுவதன் மூலம் ஞாபகத்துக்கு கொண்டு வருகின்ற ஆற்றலை நீங்கள் என்ன செய்யலாம்? பலப்படுத்திக் கொள்ளலாம். டெஸ்ட்லையும் இலகுவாக உங்களுக்கு ஆன்சர் எழுதக்கூடியதாக இருக்கும். இப்ப நீங்கள் அடுத்த பகுதிக்கு போவோம். இப்ப நாங்க டி பாட்டுக்கு பார்த்துட்டோம். இனி அடுத்த பகுதி இ பாட்டுக்கு போறோம். இ பகுதிக்கு போவோம். சரி, இ பகுதியில என்ன கேட்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. இ பகுதியில் என்ன கேட்கப்பட்டிருக்கு? இ பகுதி தொலைக்காட்டியினூடாக காணப்படுகின்றவாறு குறுக்கு கம்பிகளும் முறிந்த கோடுகள், குறுக்கு கம்பி நாங்கள் படிச்சிருக்கிறோம். அந்த தொலைக்காட்டியில பார்க்கும் பொழுது இவ்வாறான ஒரு அமைப்பு தெரியும் என்று பார்த்திருக்கிறோம். இதை குறுக்கு கம்பின்னு சொல்லுவோம். முறிந்த கோடுகளால காட்டப்பட்டு, இந்த படத்துல முறிந்த கோடுகளால காட்டப்பட்டிருக்குது. அரியத்தின் ஒரு மேற்பரப்பிலிருந்து தெரித்த ஒளியினால் ஆக்கப்பட்ட பிளவின் பிம்பம் திண்மக்கோடு.
டார்க் லைன் ஒன்று கீறப்பட்டிருக்குது, திண்மக்கோடு. இப்படி ஒரு லைன் ஒன்று கீறப்பட்டிருக்கு, டார்க் லைன் திண்மக்கோடு. இப்படி சரிஞ்சிருக்கு. இந்த படத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு? சரிஞ்சிருக்கு. திண்மக்கோடு உருசியில் காணப்படுகின்றவாறு அது ஒழுங்கமைப்புடன் தொடர்பட்ட இரு வழுக்களை காட்டுகிறது. அவற்றை இனங்காண்க. இவ்வாறு தெரியுது, இந்த மாதிரி தெரியுது. என்ன வழுக்கள் இருக்கும் என்பதுதான் கேள்வி. அப்ப என்ன வழுக்கள் இருக்கும் சொல்லுங்க பாப்போம். என்ன வழுக்கள் இருக்கும் என்று, என்ன வழுக்கள் இருக்கும் என்று சொல்லுங்க பாப்போம். முதலாவது வலு, 2 வழுக்கள் கேட்கப்பட்டிருக்கு. அப்ப முதலாவது வலு சொல்லுங்க பாப்போம். அரியமேசை சரியாக மட்டமாக்கப்படாமல் இருக்கலாம். சரி, அரியமேசை சரியாக மட்டப்படாட்டியும் இந்த மாதிரி சரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ப முதலாவது வலு வந்து அரியமேசை சரியாக 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 மட்டமாக்கப்படாமல் அல்லது கிடையாக்கப்படாமல் அப்படியும் எழுதலாம். மட்டமாக்கப்படாமல் இருக்கலாம், படாமல் இருக்கலாம். முதலாவது. சரி, ரெண்டாவது நீங்க சொல்லுங்க அப்பம். ரெண்டாவது சுகமான விடை சொல்லுங்க அப்பம். ரெண்டாவது, இது முதலாவது. அரியமேசை சரியாக மட்டமாக்கப்படாமல் இருக்கலாம். ரெண்டாவது சொல்ல பாருங்க அப்பம். ரெண்டாவது நாங்கள் படிக்கிறாங்க ஒரு கேட் மாதிரி தான் இருக்கும் என்று. எது கேட் மாதிரி இருக்கும் என்று படிக்கிறாங்க? ஒரு கேட் போல அமைப்புல தான் இந்த பிளவு இருக்கும் என்று படிக்கிறாங்க. ஞாபகப்படுத்தி பாருங்க. இப்படி ஒரு வட்டம் முன்னுக்கு நேர் வரிசையாக்கிலே இருக்கு. இப்படி ஒரு கேட் மாதிரியான அமைப்பு. இதுலதான் ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஸ்க்ரூவை செட் பண்ணுவது இந்த கேட்டின் அகலத்தை என்ன செய்யலாம்? கூட்டி குறைக்கலாம். இது சாதுவாக திரும்பினால், இந்த கேட் வந்து சாதுவாக இப்படி திரும்பினா இந்த இடம் கேட் வந்து இந்த இப்படி திரும்பினால் இந்த பகுதி வந்து இந்த மாதிரி திரும்பும். இந்த கேட் இந்த பகுதி கேட் இந்த பகுதி இந்த பிளவு சாதுவாக திரும்பி இருக்கலாம். திரும்புறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸ்க்ரூ மாதிரி கிடக்கிறபடினால திரும்புறதுக்கு சான்ஸ் இருக்கு. திரும்பும் பொழுது பிளவு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தா அதுல பிம்பம் எப்படி இருக்கும்? சரியும். ஆகவே இரண்டாவது ஆன்சர் என்ன சொல்லுங்க பாப்போம். நேர் வரிசையாக்கில் உள்ள பிளவு சரிந்து இருக்கலாம். இரண்டாவது ஆன்சர் வந்து நேர் வரிசையாக்கில் உள்ள நேர் வரிசை நேர்வரிசையாக்கினா இங்கிலீஷ் டேர்ம் என்ன? நேர்வரிசையாக்கியில் உள்ள பிளவு 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 அந்த கேட் மாதிரி பிளவு என்பது ஸ்லிட் என்று சொல்லப்படும். ஸ்லிட் என்று சொல்லப்படும். இது சரிந்து இருக்கலாம், உருச்சரிந்து இருக்கலாம் என்றும் போடலாம். நீங்க சரிந்து உருச்சரிந்து இருக்கலாம் என்றும் போடலாம். சரிந்து இருக்கலாம் சரிந்திருக்கலாம் சரிந்திருக்கலாம் என்று போடும். சரிந்திருக்கலாம். அப்ப இதுதான் இந்த கேள்விக்குரிய இரண்டு ஆன்சர். அரியமேசை சரியமாக மட்டமாக்கப்படாமல் இருக்கலாம். நேர்வரிசையாக்கில் உள்ள பிளவு ஸ்லிட் உருச்சரிந்திருக்கலாம், சரிவடைந்திருக்கலாம். அப்ப நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன செய்யணும்? இப்படி சரிஞ்சிருக்கிற படத்தை இந்த பக்கமா திருப்பி விட்டியா நேரா வரும். அது ஒரு வழியால் செய்யலாம். அல்லது அரியமேசையை நாங்கள் சரியான முறையில் செப்பஞ்சுவதன் மூலமும் இதை எடுக்கலாம், சரியாக திருத்தலாம். இவ்வாறு திருத்தலாம் என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் இதுக்கு எதிர்மறையான விளைவுகளை நீங்க விடையாக கொடுக்க வேண்டும். இப்ப நாங்கள் இப்ப இ பகுதி வரையும் போயிட்டோம். இனி எஃப் பகுதிக்கு போக போறோம். அப்ப எழுதாதாக்கள் எழுதி கொள்ளுங்க. அப்ப இந்த PQR என்ற அரியத்தை என்ன செய்ய வேண்டும்? முதலாவது PM அரியத்தின் மையத்திலையும் யாதாயிரும் ஒரு முறிமுகத்தை செங்கோணத்திலும் வைத்து எந்த ஸ்க்ரூவை செப்பஞ்சி படிச்சிருக்கிறோம், படிச்சிட்டோம். இ அல்லது எஃப் எல்லாம் கேள்வியில கேட்கல, போன முறை கேள்வியில கேட்டுக்கிட சரியா. இ அல்லது எஃப் ஸ்க்ரூவை செப்பஞ்சியோடு ஃபர்ஸ்டா இ அல்லது எஃப் செப்பஞ்சி செய்யப்பட வேண்டும். பிறகு மற்ற முறைமுகத்தில் பட்டு வரைக்குள்ள எதை செப்பஞ்சியோன்னு சொல்லுங்க. அப்ப
டிஏ செப்பம் செய்ய வேணும். இதெல்லாம் நோட்ஸ்ல இருக்கு, நோட்ஸ்ல இருக்கு. அப்ப நோட்ஸை சரியான முறையில் நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா இந்த கேள்வி செய்வதற்கு நல்ல சுகமாக இருக்கும். அந்த போன முறை வந்த கேள்விகள் நிலையமான பிள்ளைகள் செய்திருந்தவர்கள் அந்த ஏ கிளாஸ் பிள்ளையோரால் ஐலண்ட் டப்பா வந்தவன் நல்லா செய்தன்னு சொன்னவர். ஆகவே எங்களோட கிளாஸ் நான் படித்தவர் ஐலண்ட் டப்பா வந்தவர். சரி, ஏ கிளாஸ் செகண்ட் ஷை எடுத்த பிள்ளை. அப்ப நீங்க ஒழுங்கான முறையில படிச்சுட்டு போனால் ஸ்கோரிங் பிரச்சனை இல்லை. சரியா, ஒழுங்கான முறையில சரியா படிச்சுட்டு போகணும். நல்ல மீள் பிராக்டிஸ் செய்ய வேண்டும். சரியா, திருப்ப திருப்ப செய்யும் பொழுதுதான் ஒரு விடயம் மனப்பாடமாக்கப்படும். ஒருக்கா படிச்சுட்டு போனா மறதி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எனவே திரும்ப திரும்ப இந்த குறிக்கப்பட்ட ஆண்டு பரீட்சை வினாக்களை நீங்கள் எவ்வளவு தடவை திரும்ப திரும்ப செய்கிறீர்களோ அது டெஸ்ட் பேப்பர் மீள வரும் பொழுது உங்களுக்கு சுலபமாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறான கேள்விகள் திருப்ப வாரத்துக்கு சான்சஸ் இருக்கு, கட்டாயம் திருப்ப வாரத்துக்கு சான்சஸ் இருக்கு. எனவே வேற விடயங்களை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியான முறையில படிச்சுட்டு போனீங்கன்னா உடனடியாக ஆன்சரை எழுதலாம், நேரத்தை மிச்சப்படுத்தலாம். சில கேள்விகளை யோசிக்க வேணும், அப்ப சில டெக்னிக்கா வரைக்கும் யோசிக்க வேணும். இதுகள் இந்த இவ்வாறான கேள்விகள் திரும்ப திரும்ப நாங்கள் செய்வதன் மூலம் யோசிக்காமையே ஆன்சர்களை எழுதக்கூடியதாக இருக்கும். அப்ப நாங்கள் இப்ப இ பார்ட் எஃப் பார்ட் இ பார்ட் வரையும் போயிட்டோம். அடுத்தது எஃப் பகுதிக்கு நாங்க போக போறோம். எஃப் பகுதிக்கு போகும். எஃப் பகுதி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். எஃப் பகுதி கேள்வி பேப்பர் உங்கள்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கொண்டா போறேன். அந்த எல்லாத்தையும் பரவாயில்லை, படித்த விஷயம் என்றபடியினால அது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எஃப் பகுதி இப்பரிசோதனையில் அரியத்தின் கோணம் ஏ துணிவதற்கு இரு அளவீடுகள் எடுக்கப்பட வேண்டி உள்ளது. இவ்விரு அளவீடுகளையும் பெறுவதற்கு அரியத்தின் திருத்தமான தானத்தையும் தொலைக்காட்டியின் இரு தானங்களையும் உருவில் டியில் வரைந்து காட்டுக. அப்ப ஒரு டி என்று தந்திருக்குது, இப்படி ஒரு வட்டம், இப்படி ஒரு வட்டம் தந்திருக்குது. வட்டம் என்று வந்தா மேல்முகத்தோற்றம், அரியமேசை மேல்முகத்தோற்றம் இப்படி தந்திருக்குது. இது என்னவா இருக்கும்? தொலைக்காட்டியா இருக்குமோ? இல்லை, நேர்வரிசையாக்கி கோலிமேட்டர் என்று படிச்சிருக்கிறோம். சிஎம் என்று போடலாம். நீங்க சிஎம் என்று போட்டா சிஎம் என்றா மார்க்ஸ் வராம போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நீங்க சிஎம் என்று போட்டுட்டு நேர்வரிசையாக்கி என்று போடலாம். பிறகு சிஎம் என்று நோட்ஸ் எழுதி கொண்டு போனா, கேள்வி கேட்டா சிஎம் என்று எழுதி கொண்டு போனா மார்க்ஸ்கள் வரும். சில வேளையில சிஎம் என்று நீங்கள் போட்டா மார்க்ஸ் வராமல் இருக்கலாம். கோலிமேட்டர் என்று எழுதினா பிரச்சனை இல்லை, சிஎம் என்று போட்டா மார்க்ஸ். சில சுருக்க குறிப்பீடுகள் எழுதப்படும் பொழுது அதன் மீனிங் பக்கத்தில் எழுதப்பட வேண்டும். பிறகு மீள மீள வரும் பொழுது சிஎம் என்ன செய்யலாம், பாவிக்கலாம். அப்ப நாங்கள் நேர் வரிசையாக்கி அரியமேசி என்று தரப்பட்டிருக்குது. இப்ப கேள்வி, எவ்வாறு அரியம் வைக்கப்படல் வேண்டும்? அரியம் எவ்வாறு வைக்கப்படல் வேண்டும் என்பதுதான் உங்களுக்குரிய கேள்வி. சரியா, அரியம் எவ்வாறு வைக்கப்படல் வேண்டும் என்பதுதான் உங்களுக்குரிய கேள்வி. சரி, அரியம் எவ்வாறு வைக்கப்படல் வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். அரியத்தின் முறிவோரம் இயலுமான அளவு மையத்தில் இருக்கும். இயலுமான அளவு மையம். முறிவோரம் எதை நோக்கி இருக்கணும்? நேர் வரிசையாக்கி நோக்கி இருக்கும். ஸ்ட்ரைட்டா பாருங்க, நேர் வரிசையாக்கி நோக்கி இருக்கு. அப்ப ரெண்டு விடயங்கள் இதுல செக் பண்ணணும். மையத்தில் இருக்க வேண்டும், ரெண்டாவது நோக்கி இருக்க வேண்டும். இது ரெண்டும் கீறினான் மார்க்ஸ். சின்ன கேள்வி. வேறு ரெண்டும் செங்குத்தான கோடுகள் எல்லாம் சரியா வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பகுதியில வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அரியத்தின் முறிவோரம் தொலைக்காட்டியை நோக்கியவாறு இருக்க வேண்டும். தொலைக்காட்டியில நேர்வரிசையாக்கியை நோக்கியதாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் என்ன செய்யணும் சொல்லுங்க. அப்ப அந்த மையம் அரியமேசையின் மையத்தை இயலுமான அளவு நாடி இருக்க வேண்டும். ஏனென்றால் கூடுதலான கதிர்கள் இந்த மையத்தை நோக்கித்தான் வருவதனால பிம்பத்தின் பிரகாசம் என்னவா இருக்கும், கூடுதலாக இருக்கும். ஏன் மையத்தில் வைக்கோணமாக இருந்தால் இந்த நேர்வரிசையாக்கிலிருந்து வருகின்ற கூடுதலான கதிர்கள் மையத்தை நோக்கி வருவதனால அரியத்தில் ஏற்படுகின்ற பிம்பம் எப்படி இருக்கும், பிரகாசமானதாக இருக்கும். எனவே இயலுமான அளவு மையத்தில் நீங்க வைக்க வேணும். இந்த இரண்டு சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கீறப்பட்டால் புள்ளிகளை நீங்கள் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இது எஃப்ல
நாங்க பார்த்தது முதலாவது பகுதி. இனி எஃப்ல ரெண்டாவது பகுதிக்கு போறோம். எஃப்ல ரெண்டாவது பகுதி என்ன கேள்வின்னு பாருங்க. எஃப்ல ரெண்டாவது பகுதி சோடிய இரண்டாவது பகுதி இரு அளவீடுகளுக்குமான அளவிடை வாசிப்புகள். இரு அளவீடுகளுக்குமான அளவிடை வாசிப்புகள். அப்ப 197 பாகை 197 பாகை ஆறுகளை ஒரு வாசிப்பு. மத்திய வாசிப்பு 72 பாகை 52 கலை. 72 பாகை 52 கலை. நாங்க படிக்கல 2 வேர்னியர் வாசிப்புகளை பயன்படுத்தி V1 V2 2 வேர்னியர் வாசிப்புகளை பயன்படுத்தி கணிப்பு செய்திருக்கிறோம். ஆனா இந்த கேள்வியில உங்களுக்கு ஒரு வேர்னியரை மட்டும் கருத்தில் கொண்டு கணிப்பு செய்ய சொல்லி இருக்கு. அப்ப சுலபமானது. இது முன்னேது நாங்க படித்ததை விட சுலபமானது. அதுக்கு கீழே தந்திருக்குது அளவிடை 360 பாகை குறியீடாக செல்லவில்லை. சுழட்டி கொண்டு போயக்கில்ல 360 பாகைக்குள்ள போனாத்தான் கழித்து கூட்ட வேணும் என்று நான் படிச்சிருக்கிறேன். நான் சொல்லி தந்திருக்கிறேன். என்ன செய்யணும்? 360 வேர்னியர் சுத்தி கொண்டு போயக்கில்ல சைவர் என்ற மாக்குள்ளால போகுமாக இருந்தா மட்டும்தான் என்ன செய்யணும்? கழித்து கூட்ட வேண்டும் என்று நாங்கள் கணித்தல்ல பயன்படுத்தி இருக்கிறோம். ஆகவே இதுல கழித்தல் மட்டும் போதுமானது. இதுல கழித்து கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கழித்தல் மட்டும் போதுமானது. அப்ப தீட்டாவை காண்பதற்கு நீங்க என்ன செய்ய வேணும்? 197 பாகை 6 கலையில இருந்து 72 பாகை 52 கலையை கழிக்கவும். 72 பாகை 52 கலையை கழிக்கவும். எவ்வாறு கழிக்கலாம்? 6ல 52 போகாது. எவ்வாறு கழிக்கலாம் என்று பாருங்க. எவ்வாறு கழிக்கலாம் என்று பாருங்க. எவ்வாறு கழிக்கலாம்? 6ல 52 போகாது. இதுல ஒரு பாகையை கண்டெடுத்தால் இதுல ஒரு பாகையை நாங்கள் இதில் எடுத்தமாக இருந்தால் 66 கலை. 66 கலையில 52 கலையை கழிக்கும். 66 கலையில 52 கலையை கழிச்சோம் என்றால் 14 கலை. இங்க இருப்பதோ 196. இடத்துல இருப்பது 196. 196. 196ல 72 போனால் எவ்வளவு வந்து பாரு. 196ல 72 கழியுங்கோ, சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கோ. 6ல 2 போனால் 4, 9ல 7 போனால் 2, 124. 124 பாகை 14 கலை. இது இந்த கேள்விக்குரிய ஆன்சர் அல்ல. நாங்கள் ஏற்கனவே நிறுவி வச்சுக்கிறோம். 2a சமன் தீட்டா 2a சமன் தீட்டா என்று நிறுவி வச்சிருக்கிறோம். எனவே a சமன் எவ்வளவு சொல்லுங்க அப்ப? 62 பாகை. இது 2ஆல பிரிக்கவன். இந்த விடையே என்ன செய்யணும்? 2ஆல பிரிக்கவன். 62 பாகை 7 கலை என்பதுதான் இந்த கேள்விக்குரிய ஆன்சர். சரியோ? 197 போனால் எவ்வளவு? 72 போனால் 6ல 4, 9ல 7 போனால் 2, 124. 2ஆல பிரிக்கும் பொழுது 62 பாகை 7 கலை என்பது இந்த கேள்விக்குரிய ஆன்சராக இருக்கும். அப்ப நாங்கள் செய்திருப்பது எது என்றால் எஃப் பகுதியில 2வது கேள்வியும் செய்து போட்டோம். இது 2வது பகுதிக்குரிய ஆன்சர். முதலாவது பகுதிக்குரிய ஆன்சர் இந்த விடை. 2வது பகுதிக்குரிய ஆன்சர் இந்த விடை 62 பாகை 7 கலை. ஆகவே திருஷ்யமானியில செய்யும் பொழுது கோணங்கள் உங்களுக்கு திருத்தமான விடையை பெறுவதாக அமையும். அடுத்தது ஜி பகுதிக்கு போவோம். இதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா கேளுங்கோ. அப்ப இதுல ஜி பகுதிக்கு நாங்க போறோம். இது எந்த விதமான பிரச்சனையும் இப்பதான் எனக்கு தெரியல. நான் படிச்ச விஷயம் தான் தெரியுது. இனிமே ஜி பகுதிக்கு போ. ஜி பகுதிக்கு போனால் சோடிய ஒளியின் அலைநீளத்துக்கான இழிவிலகற் கோணத்தை துணிவதற்கு
அளவீடுகளை எடுக்கும் போது சோடிய விளக்குக்கு பதிலாக வெள்ளொளி முதலை பயன்படுத்தலாம் என மாணவன் ஒருவன் வாதிடுகிறான். இது சரியானதா என காரணங்களுடன் விளக்குக. வெள்ளொளியை பயன்படுத்தலாமான்னு கேட்டுக்கிறாங்க. இப்ப வெள்ளொளியை அரியத்துல பயன்படுத்தினால் அதுல என்ன நடக்கும் சொல்லுங்க. அப்பம் நிறப்பிரிக்கை அடையும். ஆகவே சரியான நிறத்தை என்ன செய்ய முடியாது, காண முடியாது. வெள்ளொளி அரியத்துல கூட என்ன நடக்கும் படிச்சிருக்கிறோம், நிறப்பிரிக்கை அடையும். எனவே சரியான ஒரு நிறத்தை என்ன செய்ய முடியாது, கண்டு கொள்ள முடியாது. அவை வெள்ளொளியை நாங்கள் என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. சோடிய ஒளி நலைநிலத்துக்கு கோணத்தை துணிவதற்கு சோடிய விளக்குக்கு பதிலாக வெள்ளொளி முதலை பயன்படுத்தலாம் என மாணவன் ஒருவன் வாதிடுகிறான். இது சரியானதா? இல்லை. அப்ப ஆன்சர் இல்லை. சரியானது இல்லை. இல்லை என்றதோடு சில வேளைகளில் இந்த இல்லைக்கு மார்க்ஸ் வரும். பிறகு காரணம் போடும். காரணம் என்ன? வெள்ளொளி பயன்படுத்தப்படும் எனின், வெள்ளொளி எழுதி கொள்ளுங்க. வெள்ளொளி பயன்படுத்தப்படும் எனின், வெள்ளொளி பயன்படுத்தப்படும் எனின் அது நிறப்பிரிக்கை அடையும். அது நிறப்பிரிக்கை அடையும். நிறப்பிரிக்கை அடையும். மஞ்சள் நிறத்தினை இனங்காண்பது கடினம். மஞ்சள் இருந்தால் சோடியம் ஒளி. மஞ்சள் நிறத்தினை இனங்காண்பது கடினம். கணக்க நிறங்கள் சேர்வதனால மஞ்சள் இனத்தை இனங்காண்பது கடினம். அவ்வளவு தான். திருப்பி சொல்ற இல்லை. வெள்ளொளி பயன்படுத்தப்படுமே அது நிறப்பிரிக்கை அடையும். மஞ்சள் நிறத்தினை இனங்காண்பது கடினம். அப்ப ஜி பகுதிக்குரிய ஆன்சர். அடுத்தது H பகுதிக்குரிய ஆன்சருக்கு போகும். அதான் கடைசி பகுதி. H பகுதி தான் உங்களுக்கு ABCDEFGH பகுதி வரையும் இந்த கேள்வி வரலாம். போன முறை சக்சருக்கு 20 புள்ளிகள் வழங்கப்பட்டது. 20 புள்ளிகள். எனவே சில அவ்வாறான சந்தர்ப்பத்தில் புள்ளிகளை ஸ்கோர் பண்ணுவது சுலபமாக இருக்கும். வளமையாக 10 புள்ளிகள் தான் வழங்கப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு பிழைகள் விடப்படும் பொழுது கூடிய புள்ளிகளை இழக்க நேரிடும். சரியா? இவ்வாறான சந்தர்ப்பத்தில் 20 புள்ளி வழங்கப்படுற சந்தர்ப்பத்தில் இந்த இல்லைக்கெல்லாம் மார்க்ஸ் வரும். காரணத்துக்கு ஒரு மார்க்ஸ் வரும். எனவே நீங்கள் 2 சந்தர்ப்பத்திலையும் மார்க்ஸ் எடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆகவே போன முறை மட்டும்தான் 20 புள்ளிகள் வழங்கப்பட்டது. இதை தொடர்ந்து வரும் ஆண்டுகளிலும் அவ்வாறு 20 புள்ளிகள் வழங்கப்படும் எதிர்பார்க்கிறோம். அவ்வாறு வருமென்றா உங்களுக்கு ஸ்கோர் பண்றதுக்கு சுகமாக இருக்கும். சரி, இப்ப நான் கடைசி பகுதிக்கு வருவோம். அரியக்கோணம் A ஆகவும் சோடிய ஒளிக்கான இழிவிலக கோணம் D ஆகவும் இருப்பின் முறைச்சுட்டி எண்ணுக்கான கோவையை எழுதுக. அப்ப அது நீங்க படிச்ச விஷயம். அப்படியே டைரக்ட் அப்ளிகேஷன் n சமன் sin A plus D by 2 இப்படி பிராக்கெட் போடும். சரியா? அதாவது சைனுக்குள்ள வர்ற கோணம் தான் இது. கீழ் sin A by 2. A by 2 நேரமாயிடுவோட நேரமாகும். sin A by 2 இப்படி எழுதினா பிழை. இப்படி சிலவர் எப்படி எழுதினோம், sin A இப்படி போட்டு இப்படி எழுதினா பிழை. ஏனென்றால் ஏடியை கூட்டி போட்டு தான் 2 பிரிக்கவும். இதோட அர்த்தம் என்ன சொல்லுங்க. அப்ப ஏயோட டியை 2 பிரிச்சு போட்டு கூட்டுற. எனவே இப்படி எழுதுவது பிழை. இந்த மாதிரி எழுத வேண்டும். sin A plus D by 2 கீழ் sin A by 2 என்றவாறு எழுத வேண்டும். டைம் முடிஞ்சு போடுங்க. இவ்வளவுதான் இந்த கேள்வி. எவ்வளவு சுலபமான கேள்வி. அப்ப இதுக்கு நீங்கள் 15 நிமிடங்களா ஒதுக்க வேண்டும். ஏன்னா 1 மணித்தியாலத்தில் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஸ்ட்ரக்சர் கேள்வி 1 மணித்தியாலத்தில் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுது. மிகுதி 4 கேள்வி மொத்தமா 3 hours. மொத்தமாக 3 hours. திருப்பி கனெக்ட் பண்ணுங்க. டைம் ஆயுது. திருப்பி எல்லாரும் திருப்பி மீளவும்
மீளவும் இணைந்திருக்கின்றோம், தொடர்ந்து இருங்கோம். 2019 பேப்பரை இப்ப இந்த பகுதி இந்த கேள்வி ஆண்டு இந்த பகுதியோட நிறைவுக்கு வருது. இந்த பகுதியோட நிறைவுக்கு வருது. 2019 உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தை விட்டு அடுத்த கிளாஸ்ல செய்யறேன், நாளைக்கு செய்யறேன். 2019 பேப்பர் அடுத்த கிளாஸ் நாளைக்கு 9 o'clock செய்வேன். இப்ப தொடரும், ஏனைய பகுதிகள் உங்களுக்கு தொடரும். 9 o'clock எல்லாருக்கும் சொல்லிவிடுங்க, டைமை எல்லாருக்கும் சொல்லிவிடுங்க. திருப்ப படிக்கிறது இப்ப சூழ்நிலையில காரணமாக தொடர்ந்து ஸ்கூல்ல படிப்பிக்கிறதுக்கு சான்ஸ்கள் குறைவா தான் இருக்கு. பார்த்தா தெரியுது, அடிக்கடி லீவுகளும் வருது, டியூஷன்ஸ்களும் செய்ய முடியாத நிலவரம் இருக்குது. எனவே சந்தர்ப்பத்தை சரியான முறையில பயன்படுத்தி கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிறகு கஷ்டப்பட்டு ஓடி திரிந்து படிக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்படலாம். எனவே நாளை 9 மணிக்கு பெரும்பாலும் வில்லைகள் என்ற புதிய பகுதி, வில்லைகள் லென்ஸ் என்ற புதிய பகுதி ஆரம்பமாகும். வில்லைகள் லென்ஸ் என்ற பகுதி பெரும்பாலும் ஆரம்பமாகும். அதோட இந்த நான் பாஸ் பேப்பரையும் நாளைக்கு செய்வேன். சரியா, இந்த 2019 பேப்பர். இப்ப நான் அதை ஒரு மிஸ் பண்ணின ஒரு விஷயத்தை இப்பொழுது ஒரு படம் ஒன்று நான் கேட்க போறேன். அந்த படத்தை நீங்க கீறி காட்டுங்க, எக்ஸசைஸ் போடுவோம். சரியா, எக்ஸசைஸ் மிஸ் பண்ணின ஒரு விடயத்தை நான் கேள்வியா இப்ப கேட்க போறேன். நீங்க ஒரு படத்துல கீறதுக்கு முயற்சிங்க. சரியா, திருசியமானி பரிசோதனை ஒன்றில் நேர்வரிசை ஆக்கி அடியமேசை தொலைகாட்டி என்பன செப்பனிடப்பட்ட வேளையில் பிளவிலிருந்து வெளிப்படும் எழுதிக் கொள்ளுங்க. இது நான் விடப்பட்ட விஷயத்தை நான் திருப்பொருக்கா தருகின்றேன். செப்பனிடப்பட்ட வேளையில் பிளப்பில் இருந்து வெளிப்படுகின்ற இரு கதிர்களின் பாதைகளை சுவடு வரைந்து காட்டுக. இது கதிர்களின் பாதைகளை சுவடு வரைந்து காட்டுதல். பாதையை கீறி காட்டுதல். சுவடு என்பது பாதை. சுவடு என்பது என்ன சொல்லுங்க? பாதை. பாதையை சுவடு வரைந்து காட்டுக. கண் ஈயையும் குறித்து காட்டுக. கண் ஈயையும் குறித்து காட்டுக. அப்ப இதுதான் உங்களுக்கு கேள்வி. நான் இந்த தரையில டெஸ்ட்ல சில வேளைகள் இது கேட்டு வரலாம். அதன் காரணமாக இந்த படத்தை நான் இப்பொழுது கீறி காட்டப் போகிறேன். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் எவ்வாறு இந்த படம் இருக்கும் என்பதை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். அப்ப ஃபர்ஸ்டாக நேர்வரிசையாக்கிய நீங்கள் கீற வேண்டும். நேர்வரிசையாக்கி என்பது ஒரு பெட்டி மாதிரி கீறினால் போதுமானது. அப்ப இதுதான் இந்த பிளவு இதுதான். இதுல ஒரு வில்லை சேர்மானம் ஒன்று இருக்கும். வில்லை சேர்மானம் இது வட்ட பகுதி. உள்பகுதியை வேண்டுமென்றா அழிச்சு விடலாம். இந்த பகுதியை அழிச்சு விடலாம். இப்படிக்கு காணும். இது லென்ஸ், இது அரியமேசை. இங்கால
தொலைகாட்டி. இதில் என்ன இருக்கு? தொலைகாட்டி. இது தொலைகாட்டி. தொலைகாட்டியில 2 வில்லை சேர்மானங்கள் இருக்கும். இது முதலாவது வில்லை சேர்மானம் லென்ஸ் 1. அடுத்தது குறுக்கு கம்பி என்ற அமைப்பு இருக்கும். இது மத்திய வில்லை சேர்மானம். இதுதான் கண், அங்கால வெளியில கண். சரி, குறுக்கு கம்பி என்ற அமைப்பு இதை நாங்கள் முன்னுக்கு பின்னுக்கு நகர்த்தலாம். அதான் நம்ம செய்த நாங்கள் குறுக்கு கம்பி என்றது வேற கடல்ல கீர்தன். குறுக்கு கம்பி இதுதான் குறுக்கு கம்பி. பிளஸ் வடிவில் இருக்கு. பிளஸ் வடிவில் குறுக்கு கம்பி இருக்கு. உண்மையான நிலை தான் குறுக்கு கம்பினா உண்மையான ஆக்சுவல் பொசிஷன் இது A1 என்ற நிலையில தான் இருக்கு. ஆனா இதை செட் பண்ணி முன்பின்னாக செட் பண்ணி தெளிவு பார்வை இழிவு தூரத்தில் பிம்பம் பெறப்பட்டு இது இதுல பிம்பம். குறுக்கு கம்பியின பிம்பம். இது குறுக்கு கம்பியின பிம்பம். A2 என்பது குறுக்கு கம்பியில பிம்பம். A1 என்பது குறுக்கு கம்பியின ஆக்சுவல் பொசிஷன். ரெண்டையும் வச்சு கொண்டுதான் நாங்கள் கீறவர். அப்ப என்ன மாதிரி கீறலாம் என்றால் கதிரை கீறி காட்டத்தில் இருக்கு. நான் கதிரை கீறுறேன். 2 கதிரை கீறுவோம். இது குவியத்தில் வரும். இதுல குவியத்தில் வரும். குவியத்தில் வரும் பொழுது சமாந்தர ஒளிக்கதிர்களை என்ன செய்யும்? விடுவிக்கும். இது 2ம் சமாந்தர ஒளிக்கதிர்களாக வரும். சமாந்தர ஒளிக்கதிர்களாக வந்து இந்த உண்மையான பொசிஷன்ல தான் அது குவியும். அதான் முக்கியமான விஷயம். உண்மையான பொசிஷன் தான் குவியும். உண்மையான பொசிஷன்ல குவியும். முதலாவது வில்லையால எங்க பிம்பம் வரமன்னு கேள்வி கேட்கலாம். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் உண்மையான பொசிஷன் தான் குவியும். குவிஞ்சு இதுல ஏற்படுகின்ற இதுதான் இந்த வில்லைக்கு பொருளாக தொழிற்படும். பொருளாக தொழிற்பட்டு இப்ப இந்த குறுக்கு கம்பி விடத்துல தான் இருப்பதனால இதுல விழுகின்ற பிம்பம் தான் எங்களுக்கு கண்ணுக்கு தெளிவாக தெரியும். விடத்துல விழுகின்ற பிம்பம் தான் கண்ணுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா குறுக்கு கம்பி தான் நாங்க போக்கஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த ஐ லென்ஸால. ஆகவே இந்த இடத்துல தான் இறுதி பிம்பம் விட வேண்டும். எனவே இந்த புள்ளி புள்ளி கோடாக இணைத்தவர் இந்த புள்ளி புள்ளி கோடாக இணைச்சு இந்த மாதிரி வழியில கதிரை எடுக்கவர். உள்ளுக்கு வரும் நினைக்கிறோம். இந்த கதிர் வந்து கொஞ்சம் உள்ளுக்கு வரும். அதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த கதிர் கொஞ்சம் உள்ளுக்கு வரும். புள்ளி புள்ளி கோடாக இணைத்து நீட்டும் பொழுது உள்ளுக்கு வரும். எப்படி வருது என்று பாருங்க. இந்த கதிர் புள்ளி புள்ளி கோடாக வரும்பொழுது கொஞ்சம் மேல போறபடியினால இது இந்த மாதிரி முன்னுக்கு வந்து கண்ணை அடை. இதுதான் கண். விடம் கண்ணாய். அப்ப எப்படி இதுல ஒரு கேள்வி கேட்கலாம். கேள்வி உங்களுக்கு அம்புக்குறி எல்லாம் போட வேணும். அம்புக்குறி கட்டாயம் போட வரும். அம்புக்குறி போடாத படங்கள் உங்களுக்கு கதிர்படங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கதிர்படங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அம்புக்குறி போடும். அப்ப இத கேள்வி ஒன்று கேட்கலாம். தொலைக்காட்சியின் பொருள்வில்லை இதனால் ஏற்படுத்தப்படுகின்ற பிம்பம் எங்கே விழும் என்று ஒரு கேள்வி கேட்கலாம். தொலைக்காட்சியின் அதை குறிச்சு வைங்க. கீழே குறிச்சுக்கொள்ளும். தொலைக்காட்சியின் பொருள் வில்லையினால் ஏற்படுத்தப்படும் பிம்பம் எங்கே விழும்? எங்கே விழும் என்ற கேள்வி கேட்கப்பட்ட எங்கே விழும்?
சொல்லுங்க அப்ப. A1-இல் விழும். A1 என்ன? குறுக்கு கம்பியின் நிலையில் பெறப்படும். A1-இல் விடும் குறுக்கு கம்பியின் நிலையில் பெறப்படும். இது மேலதிகமாக யோசனை பகுதிக்குரியது. இந்த மாதிரி கேள்விகள் இதுவரை வரையில வந்தாலும் வினா விடையளிக்க தெரிய வரும். சரியா? A1-இல் விழும் குறுக்கு கம்பியின் நிலையில் விழும். பிறகு A1 என்று போடும். இரண்டாவது கேள்வி, பிளவின் பிம்பம் பிளவின் இறுதி பிம்பம் கண்ணிற்கு எங்கு உருவாவது போன்று கண்ணிற்கு எங்கு உருவாகும் போன்று தேவையில்லை. கண்ணுக்கு எங்கு உருவாகும். கண்ணுக்கு எங்க தெரியும் சொல்லுங்க பாப்பம். A2-இல் தெரியும் பாருங்க. இந்த கதிர்கள், இந்த வயலட் கதிரை நாங்கள் நீட்டி விட்ட மாதிரி இருந்தா, வயலட் கதிர்கள் இந்த வழியில போற 2 வயலட் கதிரை நீட்டி விட்ட அந்த பச்சையா தான் கீறி கிடக்கு. வேணுமெண்டா வயலட்டா மாத்தி விடுங்க. நீட்டி வந்த விடதான் இது. நீட்டி பெறப்பட்ட கதிர் தான் இது. சரி, அப்ப எங்க விழும்? கண்ணுக்கு எங்க விழும் சொல்லுங்க பாப்பம். கண்ணுக்கு எங்கிருந்து வரமே தெரியும்? A2-இல் இருந்து வருவது போல் தோற்றமளிக்கும். எனவே குறுக்கு கம்பியின் பிம்பத்தில் பார்வை துண்டின் மீது குறுக்கு கம்பியின் பிம்பத்தின் மீது விழும். இறுதி பிம்பம் எங்கே விழும் என்று கேட்டிருக்குது. அதை எழுதிக் கொள்ளுங்க. பார்வை துண்டின் மீது பார்வை துண்டின் மீது பார்வை துண்டின் மீது குறுக்கு கம்பியின் பிம்பம் குறுக்கு கம்பியின் பிம்பம் பிராக்கெட்டுக்கு A2 என்று போடுங்க. இறுதி பிம்பம் விழும். இறுதி பிம்பம் விழும். அப்ப எங்கே இருந்து உங்களுக்கு பிளவு தெரியும் சொல்லுங்க. அப்ப பிளவு எங்க இருப்பது போல தெரியும்? A1-ல இருப்பது போன்று தெரியுமா? A1-இல் இருப்பது போன்று தெரியுமா? இல்லை. A2-இல் இருப்பது போன்றுதான் தெரியும். முக்கியமான விடயம். அது எங்க இருக்கும்? எம்சிக்கு கேள்வியில வந்திருக்கு. இந்த விஷயம் எம்சிக்கு கேள்வியில வந்திருக்கு. எங்க இருக்கும்? எங்க இருக்கும் சொல்லுங்க பாப்பம். இறுதி பிம்பம் எங்க இருக்கும்? பிளவின் பிம்பம் எங்க இருக்கும்? பார்வை துண்டின் மீது குறுக்கு கம்பியின் பிம்ப நிலையில் காணப்படும். குறுக்கு கம்பியின் பிம்ப நிலையில் காணப்படும். சரியோ? அங்க இருந்து வருவது போல்தான் தெரியும். இது சமாந்தரமா இருக்க வேண்டிய, இது சமாந்தரம் இல்லை. இந்த கதிர் பார்க்க சமாந்தரமா இருக்குது. நீங்க சரியாக கீறி இருந்தா இந்த மாதிரியான அமைப்புல வேறுமெண்டா கீறிக்கொள்ளலாம். திருப்பி கீறிக்கொள்ளுங்க. இந்த மாதிரியான அமைப்புல வரும். கொப்பியில கீறும் பொழுது சரியாக கீறலாம். இதான் பார்வை துண்டு. பெருசா கீறுறேன். இந்த மாதிரி தான் போகும். இதான் கண். இந்த மாதிரி தான் வரும். இடைக்குள்ள இப்படி கீறிக்கொள்ளுங்க. இதுலதான் குறுக்கு கம்பி இருக்கு. இடத்துல குறுக்கு கம்பி இருக்கு. இடத்துல என்ன இருக்கு? இடத்துல குறுக்கு கம்பியிட பிம்பம் இருக்கு. அப்ப இது A2, இது A1. இந்த படத்தை கீறிக்கொள்ளுங்க. டெஸ்டுக்கு வந்தால் நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்த கேள்வி ஒன்றை நாங்கள் பார்ப்போம். இப்ப நாங்கள் நாளைக்கு புதிய பாடம் பார்ப்பதனால, லென்ஸ் பார்ப்ப இருப்பதனால இன்றைக்கு கேள்விகள் கொஞ்சத்தை நாங்கள் செய்ய எத்தனிப்போம். சக்சர் கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்க எடுத்து வைக்கலாம். நாங்கள் 2001 பேப்பரை பார்ப்போம். 2001 பேப்பரை
பாப்போம். 2001 மூன்றாவது கேள்வி. 2019 நாளை பார்ப்போம். 2001 மூன்றாவது கேள்வி. இது திருசியமானியோட சம்பந்தப்பட்டது அல்ல, சும்மா அரியத்தோட சம்பந்தப்பட்டது. இலகுவாக செய்து கொண்டு போகலாம். ரைட். கண்ணாடி அரியமொன்றின் திரவியத்தின் முறிவுச் சுட்டியை துணிவதற்கு, கண்ணாடி அரியமொன்றின் திரவியமொன்றின் முடிவுச் சுட்டியை துணிவதற்கு ஒருவன் பயன்படுத்திய ஒழுங்கமைப்பு உருவில் காட்டப்பட்டுள்ளது. படுகதிரை சுவடு வரைவதற்கு P, Q என்னும் இரு குண்டூசிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. படம் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அரியம் தரப்பட்டு புள்ளி புள்ளி கோடு போடப்பட்டு P, Q என்ற 2 குண்டூசிகள் இதுல குற்றப்பட்டு 2 குண்டூசிகள் குற்றப்பட்டு இவ்வளவும் தரப்பட்டிருக்கு. இதுல A என்று போடப்பட்டிருக்கு, இதுல B என்று போடப்பட்டிருக்கு, இதுல C என்று போடப்பட்டிருக்கு. ABC. அங்கான தொடர் கேள்வியை பாரு. மாணவன் குண்டூசிகளை தக்கவாறு நாட்டி இருக்கவில்லை, நீர் அவற்றை எங்கனம் தக்கவாறு நாட்டுவீர் என்று கேட்டு. இப்ப தக்கவாறு நாட்டவில்லை என்றால் நீங்க என்ன அதுல பிழை வந்திருக்கலாம்? என்ன பிழை வந்திருக்கலாம்? ஒன்று, தளத்திற்கு செங்குத்தாக நாட்டாமல் விட்டிருக்கலாம். அது நாங்க நோட்ஸ்ல தந்திருக்கிறோம். தளத்துக்கு செங்குத்தாக இல்லாமல் சாய்வாக நாட்டி இருக்கலாம். இரண்டாவது, கிட்ட கிட்ட நாட்டி இருக்கலாம், கிட்ட கிட்ட போடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறோம். சரியோ? ஆகவே அது ரெண்டையும் எழுதலாம். மாணவன் குண்டூசிகளை தக்கவாறு நாட்டி இருக்கவில்லை, நீர் எவ்வாறு அவற்றை தக்கவாறு நாட்டுவீர் என்று கேட்டிருக்க. அப்ப என்ன ஆன்சர்? முதலாவது ஆன்சர் எழுதி கொள்ளுங்க. இது குண்டூசிகளும் தளத்திற்கு செங்குத்தாக குற்றப்படாமல் இருக்கலாம். இது குண்டூசிகளும் தளத்திற்கு செங்குத்தாக குற்றப்படாமல் இருக்கலாம். குற்றணும் செங்குத்தாக குற்றவர், அவற்றை செங்குத்தாக குற்றுதல் வேண்டும். இது குண்டூசிகளும் தளத்திற்கு செங்குத்தாக குற்றாமல் இருக்கலாம். செங்குத்தாக குற்றுதல் வேண்டும், செங்குத்தாக குற்றுதல் வேண்டும். இரண்டாவது என்ன மாதிரி சொல்லிட்டோம்? ரெண்டாவது சொல்லிட்டோம் தான். பிஎம் கியூவும் கிட்ட கிட்ட குற்றி இருக்கலாம். கொள்ளுங்க. P, Q என்பன அருகில் குற்றப்பட்டுள்ளன. P, Q என்பன அருகில் குற்றப்பட்டுள்ளன. சரி, அவற்றை என்ன மாதிரி குற்ற வேணும்? அருகில் குற்றப்பட்டுள்ளன. அவற்றை எவ்வாறு குற்ற வேண்டும்? இயலுமான தூர இடைவெளி வைத்து குற்ற வேண்டும். இயலுமான தூர இடைவெளி வைத்து குற்ற வேண்டும். இயலுமான தூர இடைவெளி வைத்து குற்ற வேண்டும். அப்ப ஏ பகுதியில 2 கேள்வி கேட்டிருக்குது, 2 பகுதிகள் ஆன்சர் கேட்கப்பட்டிருக்கு, 2க்கும் எழுதிட்டோம். அதுல பி பகுதிக்கு போ. வெளிப்படு கதிரை பரிசோதனை முறையாக எங்கனம் பெறுவீர்? வெளிப்படு கதிரை பரிசோதனை முறையாக எங்கனம் பெறுவீர் என்று கேட்கப்பட்டு அதுவும் படிக்கிட்டோம். அப்ப என்ன செய்ய வேணும்? வெளிப்படு கதிரை பரிசோதனை ரீதியா பெறணும். என்ன செய்ய வேணும்? ஏற்கனவே P, Q என்ற 2 ஊசிகள் குத்தி இருக்கிறோம். வெளிப்படு கதிரை படுக்கணும். அப்ப என்ன செய்யணும்? உங்களுக்கு முறிவோரங்கள் தரப்பட்டிருக்குது. முறிவோரம் A, இது முறிவோரம். முறிமுகங்கள் தரப்பட்டிருக்குது. இது B, இது C. அப்ப ஏபியில தான் படுகுது. எனவே கண்ணை நாங்கள் ஏசிக்குள்ளாக பார்க்க வேண்டும். அப்ப ஏசி முகத்தினோடு அவதானித்து P யாரை அவதானிக்க வேணும்? P, Q விட பிம்பங்களை அவதானிக்கும். அப்ப எழுதி கொள்ளுங்க. ஏசி முகத்தினோடு P, Qவின் பிம்பங்களை அவதானித்து ஏசி முகத்தினோடு P, Q என்னும் பிம்பங்களை அவதானித்து அவற்றிற்கு
சரி நேரே. இதுல இந்த இடமாறு தோற்ற வலுவின்றி எழுதக்கூடாது. அவற்றிற்கு சரி நேரே. சரி நேரே, அவற்றிற்கு சரி நேரே அமையக்கூடியவாறு P dash Q dash P dash Q dash அவற்றிற்கு சரி நேரே அமையக்கூடியவாறு P dash Q dash என்னும் இரு ஊசிகளை முன்னர் குறிப்பிடப்பட்டவாறு போட்டீங்கன்னா சரி. ஏன்னா முன்னுக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க அந்த பிள்ளையாக குற்றப்பட்ட விடயங்கள் எல்லாம் காட்டப்பட்டது. என்ன முன்னர் குறிப்பிடப்பட்டவாறு குட்டி P dash Q dash ஐ இணைத்து நீட்டுக. P dash Q dash ஐ இணைத்து நீட்டுக போடும். இணைத்து நீட்டுக, அதுதான் இந்த கேள்விக்குரிய ஆன்சர். இணைத்து நீட்டுதல் அப்படி போடும். இணைத்து நீட்டுதல். அப்ப வெளிப்பாடு கதிரை பரிசோதனை முறையாக எங்கனம் பெறுவீர் என்பதை விளக்குக. அப்ப அது பி பகுதியில 1 B பகுதியில் 1 B2 என்ன கேட்கப்பட்டிருக்கின்றால் இது குண்டூசிகளுக்கு பதிலாக நாங்க 2 பயன்படுத்தினாங்க. இதுக்கு பதிலாக ஒரு குண்டூசியை ஏன் பயன்படுத்த முடியாது? இதுக்கு பதிலாக 1 ஏன் பயன்படுத்த முடியாது என்பது கேள்வி. 1 போட்டு செய்யலாமா? அப்ப நாங்கள் ஒரு நேர்கோடு ஒன்றை வரைவதற்கு எத்தனை புள்ளி தேவை? 2 புள்ளி தேவை. 2 புள்ளி இல்லாமல் உங்களுக்கு நேர்கோடு வரைய முடியாது. ஒரு புள்ளிக்கூடாக எண்ணற்ற கோடுகளை என்ன செய்யலாம்? வரையலாம். அப்ப ஆன்சர் என்னவாயிருக்கு? இதை மையமா வச்சு நீங்க எழுதலாம். அப்ப இதை மையமா வச்சு நீங்க ஆன்சர் எழுதலாம். ஒரு புள்ளியினூடு பல நேர்கோடுகளை வரையலாம். ஒரு குறித்த ஒரு நேர்கோட்டுக்கு 2 புள்ளிகள் அவசியம். எனவே வெளிப்படுகதிரை இனங்காண முடியும். அப்ப 2 இருந்தா தான் என்ன செய்யலாம்? வெளிப்படுகதிரை இனங்காணலாம். இல்லாட்டி ஒரு புள்ளியை குத்தினோம்னா வெளிப்படுகதிரை நீங்க இனங்காண முடியாது. அப்ப 2 கோடுகள் அவசியம். ஒரு புள்ளிகளாக பல நேர்கோடுகள் வரையலாம். 2 புள்ளிகள் அவசியம் ஒரு நேர்கோடை வரைவதற்கு. அவ்வாறு இருந்தால் மட்டும்தான் வெளிப்படுகதிரை சரியாக இனங்காணலாம் என்று பொருள். சரியாக இனங்காணலாம். அப்ப அதுதான் உங்களுக்கு B-ல 2க்குரிய ஆன்சர். C-ல உங்களுக்கு சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அது இலகுவான கேள்வி. பின்வரும் கோணங்களை வரிப்படத்தில் குறிக்க. அரியமண்ட கீறிட்டு வரிப்படத்துல குறிக்க சொல்லி கேட்டிருக்கு. பின்வரும் கோணங்களை இலகுவான கேள்வி. அது நான் இது பழைய கேள்வி, புது பேஜுக்கு போகிறேன். இலகுவான கேள்வி. இப்ப அரியமண்ட கீறிட்டு இந்த கோணங்களை குறிக்க சொல்லி இருக்கு. அது நீங்கள் அரியமண்டு கீறினோன்னா முக்கோணமண்ட கீற வரும். கீறியாச்சு. முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கு படுகோணம் ஐய குறிக்க சொல்லி. இரண்டாவது கேள்வி ஏபியில் முறிவு கோணம். ஏபியில முறிவு கோணம் R1 குறிக்க சொல்லி. அடுத்தது ஏசியில படுகோணம் R2 குறிக்க சொல்லி இருக்கு. அடுத்தது வெளிப்படுகோணம் வெளிப்பாட்டு கோணம் என்று சொல்லி பயன்படுத்தப்பட்டிருக்குது. வெளிப்பாட்டு கோணம் I2 குறிக்க சொல்லி இருக்கு. முதலாவது I1, சரி, இது I1, அடுத்து I2. கடைசி பகுதி
டிஏ குறிக்க சொல்லி விலகல் கோணம் டிஏ குறிக்க. படம் தரப்பட்டிருக்குது. படம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இப்படி ஒரு கதிர் வருது. அப்ப நீங்க செய்ய வேண்டியது முதலாவது செவ்வண்ணை அமைக்கவும். பிறகு இது முறிவின் பின்னர் இந்த மாதிரி போகும். அப்ப இதுல ஒரு அம்புக்குறி, இது ஒரு அம்புக்குறி, இதுல ஒரு செவ்வண்ணை அமைக்கவும். அப்ப இதுல முறிவின் பின்னர் வெளிப்பட்டு வெளியில வரும். செவ்வண்ணை விலத்தி முறிவிடம் என்று தெரியும். அப்ப இதை நீங்கள் ஏ என்று போடுங்க, இதை பி என்று போடுங்க, சி என்று போடுங்க. அப்ப இந்த கோணங்களை நீங்க மார்க் பண்ணினா சரி. அப்ப இதுதான் இதுல மார்க் பண்ணா பிள்ளை கவனமா இருக்க வேண்டும். இந்த இதான் I1. செவ்வண்ணுக்கும் படு கதிருக்கும் விடப்பட்ட கோணம் தான் I1. சிலர் இன்ஜினியரிங்க மார்க் பண்ண பாப்பினம் அது பிள்ளை. அதே போன்று முறிவு கோணம் R1 கேட்கப்பட்டிருக்குது. செவ்வண்ணுக்கும் முறிகதிருக்கும் விடப்பட்ட கோணம் தான் R1. அதே போல பரப்பு ஏசியில் படுகை கோணம் கேட்கப்பட்டிருக்குது. செவ்வண்ணுக்கும் முறிகதிருக்கும் விடப்பட்ட கோணம் தான் இரண்டாவது மேற்பரப்பில் இருக்கின்ற படுகோணம். வெளிப்பாடு கோணம் கேட்கப்பட்டிருக்குது. இதுதான் வெளிப்பாடு கோணம் I2. கடைசியாக விலகற்கோணம் கேட்கப்பட்டிருக்குது. விலகற்கோணம் கீறதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம்னா, இதை அப்படியே பின்பக்கமா அப்படியே நீட்டவர், புள்ளி புள்ளி புள்ளியாக நீட்டவர். நீட்டிட்டு வெளிப்பாடு கதிரையும் புள்ளி புள்ளியாக நீட்டவர். ரெண்டும் ஓவண்ட புள்ளியில சந்திக்குமாக இருந்தால் இதுதான் கதிரிண்ட உண்மையான பாதை. கதிரிண்ட செலுத்துகை பாதை இது. உண்மையான பாதைக்கும் செலுத்துகை பாதைக்கும் விடப்பட்ட கோணம் தான் விலகல் கோணம். மார்க் பண்ண விளத்தை மார்க் பண்ணினால் அந்த புள்ளிகளை நீங்கள் இலகுவாக பெற்றுக் கொள்ளலாம். இவ்வளவு சி பகுதிக்குரிய கேள்வி, சி பகுதிக்குரிய விடை. அடுத்தது டி பகுதிக்குரிய கேள்வி. டி பகுதி I1, I2, R1, R2 ஆகியவற்றின் சார்பில் டி ஒரு கோவையை எழுதுக. நீங்க யோசிக்க தேவையில்லை. நாங்கள் நாட்பக்கள் எல்லாம் போட்டு எடுத்துனாங்க, அதெல்லாம் எழுத தேவையில்லை. உங்களுக்கு தெரிஞ்ச உடனடியாக எழுதி விடலாம். டிக்கான கோவையை எழுதுக.